வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வாங்க, இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவை நமக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா பை மோட் மொபைல் அப்ளிகேஷன். அது என்னங்க பை மோட் மொபைல் அப்ளிகேஷன்? இது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனுங்க. இந்த அப்ளிகேஷன் மூலிமா நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் மிகவும் நேர்த்தியாகவும் விலை குறைவாகவும் மற்றும் எல்லா விதமான பொருட்களும் இருக்குங்க. இதை நீங்கள் www.buymode-shopping application அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சேனக்கிழங்குன்னு சில ஊரில் சொல்லுவாங்க, சில பேர் கர்ணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் எலிஃபேண்ட் ஃபுட் யாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியேப்பட்ட கிழங்கை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிழங்கை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அறுவடை பார்த்திங்கன்னா பச்சையாக சாப்பிடக்கூடாதுங்க. இதை கொஞ்சம் காய வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை உருளைக்கிழங்கு மாதிரி அப்படியே தோல் பட்டையை சீவிட்டு இந்த காயை நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சத்து இருக்குங்க. ஏன்னா முக்கியமாக சொல்லப்போனால் நார் சத்துன்னு சொல்லக்கூடிய இந்த நார் சத்து அதிகமாக இந்த கிழங்குல இருக்குங்க. சில ஊரில் சீமவெளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, சில ஊரில் கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, சில ஊரில் யானைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. எந்த கிழங்காக இருந்தாங்க இந்த கிழங்கை சாப்பிட்டு பாருங்கள். கொலஸ்ட்ரால் அளவு குறையும், கேன்சர் வரதை முன்கூட்டியே தடுக்கும், டயபெட்டிக்ஸ் அழகாக வச்சுக்கும், உடம்புல இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும், அப்புறம் உடம்புல பேலன்ஸ் கரெக்டாக வச்சுக்கும். ஏன்னா இது ஒரு வெஜிடபிள்ஸ் தான். அதனால் நம்மளுக்கு அழகாக என்ன பண்ணலாம், கறி வச்சுக்கலாம், பிக்கிளாக வைக்கலாம், இல்லைன்னா அப்படியே கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்லாங்க. ஏன்னா இதில் பைல்ஸ் வர்றது பார்த்திங்களா, அந்த பைல்ஸ் தடுக்கக்கூடிய பவர் இந்த சேனக்கிழங்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆஸ்துமா இருக்குங்களா, குடலில் பிரச்சனை இருக்குங்களா, லங்கு ப்ராப்ளம் இருக்கா, எல்லா விதமான ப்ராப்ளத்தையும் இந்த யாம் ட்ரீ சேனக்கிழங்கு பார்த்துக்குதுங்க. இதை அழகாக தோலை சீவிட்டு இல்லை அப்படியே கொதிக்க வச்சு கூட தண்ணியில் கொதிக்க வச்சு இந்த தோலை நீவிட்டு அப்படியே சீவிட்டு போட்டோம்னா அழகாக கிழங்கு வருங்க. இதை கொஞ்சம் பீஸாக கட் பண்ணி நம்ம சாப்பிட்லாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வேச்சதுமே உப்பு போட்டு அப்படியே சாப்பிடுவாங்க குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி. சில டைம் பார்த்திங்கன்னா நாக்கு அப்படியே நமட்டுற மாதிரி இருக்கும். போக போக கிழங்கு சரியாயிடுங்க. ஏன்னா இதில் அந்த அளவுக்கு எனர்ஜி இருக்குங்க. எதுலேயும் இல்லாத எனர்ஜி அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இந்த சேனக்கிழங்கு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் பொரியலாக வச்சு சாப்பிட்லாம், அப்படியே வேவிச்சு வச்சு உப்பு போட்டு சாப்பிட்லாம். ஏன்னா சர்க்கரை நோயாளிக்கு இது பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுங்க. யாரெல்லாம் சர்க்கரை நோயால் அவதிப்படுறீங்களோ அவங்க அந்த கருணக்கிழங்கை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பு நல்லாயிருக்கும். ஏன்னா உடல் எடையை குறைக்கும், மூல நோயை வராமல் பார்த்துக்கும், நார்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குதுங்க. ஸோ வெறும் சாப்பாட்டில் இதை சாப்பிட்டுக்கோங்க.